Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற அதர் எக்ஸசைஸ் சம்மில் ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம், A and B were partners sharing profits and losses in the ratio of 2:1. Their balance sheet as on 31/12/2013 was as follows. Liabilities, creditors, capital for A and B, assets, cash, debtors, stock, machinery, building. They decided to admit C as a partner for 1/3 share in the profits of the firm, subject to the following conditions: that he should bring in rupees 15,000 as his capital, that the value of stock and machinery be depreciated by 10%, that the provision of 5% on sundry debtors be made for doubtful debt, that the value of buildings be appreciated by rupees 9,500, pass journal entries, prepare necessary ledger accounts and balance sheet after C's admission. ஸோ இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து எக்ஸசைஸ் சம், ஸ்மால் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் தென் நியூ பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் பார்த்திங்கன்னா A and B அப்படிங்கிற பார்ட்னர் அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1. அவங்க பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. C அப்படிங்கிற பார்ட்னரை 1/3 ஷேருக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அட்மிட் பண்ணுறாங்க. தென் அவர் 15,000 கேஷ் பே பண்ணுறாரு. அவர் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணதில் டிப்ரிஷியேட் ஆகிருக்கா இல்லை அப்ரிஷியேட் ஆகிருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நியூ பார்ட்னரை நம்ம ஃபர்மில் அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃபைன் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணணும். தென் குட்வில்லை வந்து வேல்யூ பண்ணணும். அண்ட் தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருந்துச்சு, அதாவது அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இருந்ததுன்னா அதை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த சம்மில் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஷேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம அதை எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் இங்கே கொடுத்துருக்க இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து C வந்து 15,000 கேபிட்டல் வந்து கொண்டு வராரு. அதுக்கான என்ட்ரி கேபிட்டல் கொண்டு வரப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படின்னா கேஷ் உள்ள வருது. ஸோ அதனால் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு C's கேபிட்டல் அக்கௌண்ட் 15,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கும் மெஷினரியும் 10% டிப்ரிஷியேட் ஆகுது. ஸோ அதுக்கான என்ட்ரி டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மெஷினரி அக்கௌண்ட் டு ஸ்டாக் அக்கௌண்ட். ஸோ மெஷினரி பார்த்தீங்கன்னா வேல்யூ 35,000. ஸோ 10% டிப்ரிஷியேட் ஆகுதுன்னா 3,500 வரும். அதே மாதிரி ஸ்டாக் 20,000, 10% டிப்ரிஷியேட் ஆனால் 2,000, டோட்டலாக 5,500. அடுத்தது ப்ரொவிஷன் வந்து 5% சண்டே டேட்டாஸில் க்ரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் அது வேணும்னா இந்த என்ட்ரிலே கம்பைன் பண்ணிக்கலாம், இல்லைனா செப்பரேட் என்ட்ரி கூட போட்டுக்கலாம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸில் 5% சொல்லியிருக்காங்க. 9,700ல் 5% போட்டோன்னா 485. அடுத்தது பில்டிங் பார்த்தீங்கன்னா 9,500 அப்ரிஷியேட் ஆகுது. அப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். அப்போ என்ட்ரி பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் 9,500. நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகிறதுக்கான என்ட்ரி. நம்ம இந்த என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட். ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம ஜேர்னல் என்ட்ரி வச்சும் நம்ம போட்டுக்கலாம், லெஜர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி வந்து கேட்கல, நீங்கள் டேரெக்டாக ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ டெபிட் சைட் பார்த்தீங்கன்னா அசட்ஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு, லைபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதெல்லாம் டெபிட் சைடு வரும். கிரெடிட் சைடு வந்து அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி லைபிலிட்டி வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதெல்லாம் கிரெடிட் சைடு வரும். இந்த சம்மில் பில்டிங்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ கிரெடிட் சைட் பை பில்டிங்ஸ் அக்கௌண்ட் 9,500. நெக்ஸ்ட்டு டெபிட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அசட்ஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. டு மெஷினரி அக்கௌண்ட் 3,500, டு ஸ்டாக் அக்கௌண்ட் 2,000, டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட் 485. இப்போ இதை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இன் ஃபிகர் டெபிட் சைட் வருது 3,515. ஸோ இது வந்து ரீவால்யூவேஷன் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ 3,515 அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1 இந்த ரேஷியோவில் ஷேர் பண்ணால் ஏக்கு 2,343, பிக்கு 1,172. இப்போ இதுக்கு நம்ம என்ட்ரி போடணும். என்ட்ரி பார்த்தீங்கன்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A and Bயோட கேபிட்டல் இருக்குது, C அதே மாதிரி கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு, அதுக்கான என்ட்ரி போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, அதை ட்ரான்ஸ்ஃபர்
கேப்சர் பண்ணணும். இந்த என்ட்ரி மட்டும்தான் வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஏவோட கேபிட்டல் 30,000, பியோட கேபிட்டல் 20,000. அடுத்தது சி வந்து 15,000 கேஷ் கொண்டு வந்திருக்காரு. அப்போ பை கேஷ் 15,000. தென் பை ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட், ரீவால்யூவேஷன் ப்ராஃபிட்டு ஏக்கு 2,343, பிக்கு 1,172. இது மட்டும்தான். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா டோட்டல் வந்து 32,343 வருது. பிக்கு 21,172, சிக்கு 15,000. ஸோ இப்போது டெபிட் சைடு வந்து இது அப்படியே பேலன்ஸ் ஃபிகராக வரும். இதுதான் வந்து பார்ட்னர்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ். இந்த பேலன்ஸை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கேபிட்டல் அப்படிங்கிறது கீழே போடணும். அடுத்தது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் நம்ம எவ்வளோக்கு ரீவேல்யூ பண்ணியிருக்கோமோ அந்த ரீவேல்யூ பண்ண வேல்யூஸ் தான் போடணும். ஸோ லைபிலிட்டி சைட் ஃபஸ்ட்டு கிரெடிட்டாஸ் எதுவுமே ரீவேல்யூ பண்ணல. அதனால் கொஷினில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. 65,900. கேபிட்டல் வந்து ஏபிசிக்கு நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு என்ன பேலன்ஸ் இன் ஃபிகரிங் வந்திருக்கோ இதை தான் போடணும். ஏக்கு 32,343, பிக்கு 21,172, சிக்கு 15,000. ஆட் பண்ணால் 68,515. அசட்ஸில் ஃபர்ஸ்ட் பில்டிங் 50,000. அதோட வேல்யூ வந்து 9,500 அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஆட் பண்ணால் 59,500. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு 2,000. லெஸ் பண்ணோன்னா 18,000. மெஷினரியோட வேல்யூ ஒரு 10% ரெடியூஸ் ஆகிருக்கு. லெஸ் பண்ணால் 31,500. நெக்ஸ்ட்டு டெட்டாஸில் 485 ப்ரொவிஷன் போக பேலன்ஸ் 9,215. கேஷ் பார்த்தீங்கன்னா 1,200. இதோட சி வந்து 15,000 கேஷ் கொண்டு வந்திருக்காரு. அப்போ அதுவும் இந்த கேஷில் ஆட் ஆகும். ஆட் பண்ணால் 16,200. இப்போ ஆட் பண்ணால் பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 1,34,415. ஸோ அட்மிஷன் ஆஃப் பார்ட்னரில் நம்ம இந்த மாதிரி தான் வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். Second sum, the following is the balance sheet of Con and Jean, a partnership business as at 31/3/2011. Liabilities, assets, creditors, Con and Jean capitals, cash at bank, stock, debtors, plant and machinery, furniture. The partners decided to revalue the assets and liabilities as under on the admission of partner Narang, who brings in rupees 30,000 as capital, plant and machinery rupees 60,000, debtors 27,000, furniture 9,500 and stock 36,000. An amount of rupees 3,000 included in creditors is no longer a liability and hence requires to be properly adjusted, and rupees 2,000 is to be paid to the creditors which is not recorded in the books. A contingent liability of rupees 500 not included in the above balance sheet had to be cleared. Past journal entries, prepare revaluation account, partners capital account and balance sheet after Narang's admission. So Con and Jainோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா அவங்க ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நாராயண் அப்படிங்கிற பார்ட்னரை 30,000 கேபிட்டலுக்கு அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி பார்த்தீங்கன்னா வேல்யூ 60,000 சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் 50,000 தான் இருக்குது. அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டெட்டாஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, ஃபர்னிச்சரும் ரெடியூஸ் ஆயிருக்கு, ஸ்டாக்கும் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அது இல்லாமல் ஒரு 3,000 லைபிலிட்டி வந்து பே பண்ணியிருக்காங்க. 2,000 வர்த்துள்ள லைபிலிட்டி வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஃபர்ஸ்ட் வந்து நரைன் கேபிட்டல் கொண்டு வந்ததுக்கான என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு நரைன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 30,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசட்ஸில் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி லைபிலிட்டி அதாவது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3,000 வர்த்துள்ள லைபிலிட்டி வந்து நோ லாங்கர் அ லைபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப நாளாக லைபிலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா லைபிலிட்டி நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணுறதா அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ அதனால் அதுவும் லைபிலிட்டி ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் தான் பண்ணுவோம். அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் டேட்டா, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவால்யூஷன் அக்கௌண்ட். பிளான்ட் அண்ட் மிஷினரி 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் 3,000. நெக்ஸ்ட்டு அசட்ஸோட வேல்யூஸ் ரெடியூஸ் ஆனதுக்கான என்ட்ரி, ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு டெட்டாஸ் அக்கௌண்ட், டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், டு ஸ்டாக் அக்கௌண்ட். ஸோ டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 27,000. நம்மளுக்கு இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது 30,000, 3,000 ரெடியூஸ் ஆயிருக்கு. ஃபர்னிச்சர் அதே மாதிரி 500, ஸ்டாக் வந்து ஒரு 4,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,000 வர்த்துள்ள கிரெடிட்டாஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலைன்னு கொடுத்துருக்காங்க. அதை ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ லைபிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். அப்போ என்ட்ரி ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் 2,000. அதே மாதிரி கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி 500 நாட் இன்க்ளூடட், அது வந்து இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி அக்கௌண்ட் 500. ஸோ இது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹேட் டு பி கிளியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுறாங்கன்னா அதை பே
பண்ணிடுறாங்க. அப்போ பே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான என்ட்ரி கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் சேம் அதே 500 தான். இப்போ ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் போட்டோம்னா டெபிட்டில் வந்து to debtors account 3000, to furniture account 500, to stock account 4000, to contingent liability account 500, to creditors account 2000. அதே credit side by plant and machinery account 10,000, by creditors account 3,000. இப்போ இதை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு ரீவால்யூவேஷன் ப்ராஃபிட் வந்து 3,000 வருது. ஸோ இந்த ப்ராஃபிட்கான என்ட்ரி நம்ம போடணும். என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு கான்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஜெயின்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து 1,500. அவங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல அப்படின்னா அவங்க ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பே பண்ணுறதுக்கான என்ட்ரியும் போடணும். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு capital by balance brought down, con the 48,000, J the 54,000. நெக்ஸ்ட் நரேன் பார்த்தீங்கன்னா 30,000 கேபிட்டல் கொண்டு வந்தார், அதையும் நம்ம இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பை கேஷ் அக்கௌண்ட் நரேனுக்கு மட்டும் 30,000. நெக்ஸ்ட் ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட்டோட ப்ராஃபிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பை ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் 1,500 வரும். ஸோ இதில் என்னென்னா கிரெடிட் சைட் போட்டிருக்கிறது எல்லாமே பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 49,500, 55,500, நரேனுக்கு 30,000 வரும். ஸோ இதே தான் அப்படியே டெபிட் சைட் பேலன்ஸ் அண்ட் ஃபிகராக வரும். ஸோ கரண்ட்டில் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னா 49,500, 55,500, 30,000 இருக்குது. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு கிரெடிட்டார்ஸ் வந்து 40,000. இந்த 40,000ல் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 வந்து அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க. 3,000 ரெடியூஸ் ஆகிருக்கு, நோ லாங்கர் லைபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு, அந்த 3,000 லெஸ் பண்ணணும். அடுத்தது 2,000க்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2,000 is to be paid to the creditors which is not recordedன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணதை கிரெடிட்டாரில் ஆட் பண்ணணும். டோட்டலாக 39,000 கிரெடிட்டார்ஸ் இந்த ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்து கான் ஜெயின் நரேனோட கேபிட்டல் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபைன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 1,35,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசெட்ஸில் ஃபஸ்ட்டு கேஷ் அட் பேங்க்கில் நரேனோட கேபிட்டல் 30,000 ஆட் பண்ணணும். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி 500 பே பண்ணியிருக்கோம், அதை லெஸ் பண்ணணும். அப்போ டோட்டலாக 41,500 வரும். அடுத்து ஸ்டாக்கோட வேல்யூ ரெடியூஸ் ஆயிருக்கு, லெஸ் பண்ணணும் 36,000. டெட்டாஸோட ப்ரொவிஷன் லெஸ் பண்ணால் 27,000. பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்ரிஷியேட் ஆயிருக்கு, ஆட் பண்ணால் 60,000. ஃபர்னிச்சரோட டிப்ரிசியேஷன் லெஸ் பண்ணால் 9,500. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 1,74,000. ஸோ இந்த சம்மில் புதுசாக என்னென்னா லைபிலிட்டி வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிறதா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைபிலிட்டி புதுசாக க்ரியேட் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு சம். X and Y were in partnership sharing profits and losses in the ratio of 3:2. Their balance sheet on 31/3/2011 was as follows. Capitals of X and Y, creditors, plant and machinery, land and building, furniture, stock, debtors, provision, cash. They want to take Z into partnership subject to the following terms. Z pays rupees 25,000 as capital for 1/4 share in the business. Plant and machinery be increased by 20% and land and buildings be reduced to 20,000. Provision for doubtful debts is to be increased rupees 3,000. An item of rupees 2,000 included in sundry creditors is not likely to be claimed. Certain investments amounting to rupees 13,000 not included in the above balance sheet should be brought into account. Pass journal entries and prepare revaluation account, capital account and balance sheet. So first பார்த்தீங்கன்னா Z அப்படிங்கிற பார்ட்னர் பிஸ்னஸில் கேஷ் கொண்டு வராரு, அதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு Z கேபிட்டல் அக்கௌண்ட் 25,000. நெக்ஸ்ட்டு ரீவேல்யூவேஷனுக்கான என்ட்ரி பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 20%. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து 13,000 பேலன்ஸ் ஷீட்டில் இன்க்ளூட் ஆகலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்னென்னா அசெட் வந்து ரெக்கார்ட் பண்ணலன்னு அர்த்தம். அசெட் ரெக்கார்ட் பண்ணாமல் இருந்தாலும் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு தான் வரும். என்ட்ரி பிளான்ட் அண்ட் மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பிளான்ட் அண்ட் மெஷினரி எவ்வளோ இருக்குன்னா 20,000. 20,000ல் 20% போட்டால் 4,000. இன்வெஸ்ட்மெண்ட் 13,000. அடுத்தது பார்த்திங்கன்னா அசெட்ஸ் வந்து எதெல்லாம் ரெடியூஸ் ஆச்சோ அது போடணும். என்ட்ரி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட் டு லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ்டு டு 3,000. ஆல்ரெடி 2,000 இருக்கிறது 3,000 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆக்சுவலாக இங்கே நம்ம எவ்வளோ தான் கிரியேட் பண்ணுறோம்னா 1,000 வந்து எக்ஸஸாக கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த 1,000 வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு லேண்ட் அண்ட் பில்டிங் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு டு 20,000. ஆல்ரெடி 25,000 இருக்குது, அதை
20,000 ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ 5,000 தான் ஆக்சுவலாக ரெடியூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த என்ட்ரி சன்ரி கிரெடிட்டாஸ் வந்து 2,000 இன்னும் கிளைம் ஆகாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்னென்னா நாட் லைக்லி டு பி கிளைம்ட் அப்படின்னா கிளைம் பண்ணவே இல்லை, அதுக்கான அமௌண்ட்டு யாருமே கிளைம் பண்ணலை. அப்போது லைபிலிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது. கிளைம் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்ன அர்த்தம்னா லைபிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். என்ட்ரி சன்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவால்யூஷன் அக்கௌண்ட் 2,000. அடுத்தது ரீவால்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அசெட் இஸ் கிரெடிட் சைட் பை பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட், பை சன்ரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட், பை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட், டெபிட் சைட் டு ப்ரொவிஷன் ஃபார் பேடேஜ் டு லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட். இது அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு டெபிட் சைடு தான் பேலன்ஸ் அண்ட் ஃபிகர் வருது 13,000. இதுதான் ரீவால்யூவேஷன் ப்ராஃபிட். இது பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:2. இந்த ரேஷியோவில் பிரித்தா எக்ஸுக்கு 7,800, ஒய்க்கு 5,200. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஒய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 50,000, 45,000. அடுத்து ஜெட் கேஷ் கொண்டு வராரு. ஸோ அதுக்கு பை கேஷ் அக்கௌண்ட் ஜெட்டுக்கு மட்டும் 25,000. ரீவால்யூவேஷன் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பை ரீவால்யூவேஷன் அக்கௌண்ட் 7,800, 5,200. இப்போ இதை ஆட் பண்ணால் 57,800, 50,200, 25,000 வரும். இதுதான் பார்ட்னர்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ். இதை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் போடுறப்ப ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட்டார்ஸ் 25,000. இதிலேருந்து அன்கிளைம்டு கிரெடிட்டார் அப்படின்னா என்னென்னா அந்த அமௌண்ட்டு 2,000 எந்த கிரெடிட்டாருமே வந்து கிளைம் பண்ணலாம், தான் அன்கிளைம்டு கிரெடிட்டார். ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 லெஸ் பண்ணோம்னா 23,000. அடுத்தது பார்ட்னர்ஸோட கேபிட்டல் போடணும். ஆட் பண்ணால் 1,33,000. இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபைன் பண்ண பேலன்ஸ். ஸோ கேபிட்டல் பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபைன் பண்ண பேலன்ஸு XYZக்கு டோட்டல் வந்து 1,33,000. நெக்ஸ்ட்டு அசட்ஸ் வந்து எதை ரீவேல்யூ பண்ண வேல்யூ தான் போடணும். பிளான்ட் அண்ட் மெஷினரியோடது 24,000, லேண்ட் அண்ட் பில்டிங்து 20,000, ஃபர்னிச்சர் 6,000, ஸ்டாக் 15,000, டேட்டாஸ் 27,000. கேஷோட ஜெட் கேபிட்டல் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 51,000. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் கொடுக்கல, ஆனால் ரீவேல்யூவேஷனில் அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூட் ஆகலன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணுற பேலன்ஸ் ஷீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணோம்னா பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் 1,56,000. Next, fourth sum, A, B and C were partners in the firm sharing profits and losses in the ratio of 3:1:1. On 1/1/2018, their balance sheets stood as follows. Capitals of ABC, General Reserve 2,500, Machinery Replacement Fund, Investment Fluctuation Fund, Creditors, Goodwill, Land and Building, Machinery Replacement Investment, Furniture, Investment Market Value ₹2,800, Current Assets. What entries are necessary in case D is admitted on the above date? ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட்டு வந்து அவங்க அசட்ஸ் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறையா அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் கொடுத்துருக்காங்க, ரிசர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இப்போ டி அப்படிங்கிற பார்ட்னரை அட்மிட் பண்ணால் என்ன என்ட்ரிஸ் மேக் பண்ணுவீங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள், இங்கே கொடுத்துருக்கிற அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸை மட்டும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா போதும், அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்ட் இருக்குது. இந்த ரெண்டு ரிசர்வையும் இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா போதும். மெஷினரி ரீப்ளேஸ்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் இல்லை, இது வந்து அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன். ஸோ அதனால் இந்த அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷனை பார்ட்னர்ஸ்க்கு வந்து நம்ம ஷேர் பண்ண முடியாது. அப்போ இதுக்கான என்ட்ரி ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டார், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டார், 2A's கேபிட்டல் அக்கௌண்ட், 2B's கேபிட்டல் அக்கௌண்ட், 2C's கேபிட்டல் அக்கௌண்ட். பார்ட்னர்ஸ் வந்து இது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் தான் ஷேர் பண்ணுவாங்க. ஜென்ரல் ரிசர்வ் வந்து 2,500 இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடு 2,000 இருக்குது. இதே நீங்கள் அசட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 2,800, ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் போட்டிருக்கிறது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3,000. இப்போ இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 200. இந்த 200 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்டில் லெஸ் பண்ணால் 1,800. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம இந்த 4,300 பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:1:1 இந்த ரேஷியோவில் பிரித்தா ஏக்கு 2,580, பிக்கு 860, சிக்கு 860 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா குட்வில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் குட்வில்லை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்கான என்ட்ரி ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார், சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார், டு குட்வில் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 1,000 3:1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்தா ஏக்கு 600, பி அண்ட் சிக்கு 200 வரும். ஸோ இது மட்டும்தான் இந்த சம்மில், நம்ம வேறு எந்த என்ட்ரிஸ் எதுவுமே போட தேவையில்லை.
Next, fifth sum. The following was the balance sheet of Jaya and Sami, who were sharing profits 2/3 and 1/3 respectively on 31/12/2014. Liabilities, creditors, capital for Jaya and Sami, assets, bank, debtors, stock, plant and machinery, buildings. They agreed to admit Anandi into partnership on the following terms. Anandi was to give 1/3 share in profit and was bringing in rupees 15,000 as capital. That the value of stock and plant were to be reduced by 10%. That a provision of 5% was to be created for doubtful debts, that the building account was to be appreciated by rupees 9,500, investment worth rupees 400 not mentioned in the balance sheet were taken into account, and that the values of assets and liabilities other than cash are not to be altered. Prepare memorandum revaluation account, capital account and opening balance sheet of the firm newly constituted. ஸோ இந்த செம்மில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஜெயா அண்ட் சாமிங்கிற பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1 அண்ட் தென் அவங்க ஆனந்தி அப்படிங்கிற பார்ட்னரும் 1/3 ப்ராஃபிட்க்கு அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க 15,000 கேபிட்டல் வந்து பே பண்ணுறாங்க. ஸ்டாக்கும் பிளான்ட்டும் 10% ரெடியூஸ் பண்ணுறாங்க. டெட்டாஸில் 5% ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணும். பிளான்ட் பார்த்திங்கன்னா 9,500 வந்து அப்ரிஷியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் 400 அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் கொடுக்கல. ஸோ இப்போ தான் ஒரு அசட்டை புதுசாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அடுத்தது என்ன சொல்லிட்டாங்கன்னா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூஸ் எதையும் அவங்க சேஞ்ச் பண்ணல, ஒன்லி கேஷ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ஸோ மெமரண்டம் ஆஃப் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நியூ பார்ட்னர் அட்மிட் ஆகிறப்ப அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து நம்ம ரீவேல்யூ பண்ணுவோம். அப்படி ரீவேல்யூ பண்ணுற வேல்யூவை என்டர் பண்ணாமல் நம்ம ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் வேல்யூவை என்டர் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அந்த டைமில் நம்ம நார்மல் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணாமல் மெமரண்டம் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆசெட்ஸ் நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் இதுவும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ வாங்க இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் ஜேர்னல் என்ட்ரி கேட்கல, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ மெமரண்டம் ஆஃப் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் நம்ம அசெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம கிரெடிட் சைட் போடணும். ஸோ இங்கே வந்து பில்டிங் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இப்போ தான் புதுசாக ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்போ இந்த ரெண்டுமே கிரெடிட் சைடு வரும். பை பில்டிங்ஸ் 9,500, பை இன்வெஸ்ட்மெண்ட் 400. அடுத்தது ஸ்டாக்கும் பிளான்ட்டும் ரெடியூஸ் ஆகுது, டெட்டாஸில் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டாக் வந்து எவ்வளோனா 10%, அப்போ 2,000 வருது. பிளான்ட் அதே மாதிரி 10% போட்டால் 3,500. ப்ரொவிஷன் வந்து 5% கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிரியேட் பண்ணால் 485. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டோட ப்ராஃபிட் 3,915 வருது. இந்த 3,915 நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி ஷேர் பண்ணோம்னா 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம ஷேர் பண்ணணும். அப்போ ஜெயாவுக்கு 2,016 வரும், சாமிக்கு 1,305 வரும். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். மெமரண்டம் ஆஃப் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னா இதை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே கிரெடிட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் அடுத்தது டெபிட் பண்ணணும். டெபிட் பண்ணதில் கிரெடிட் பண்ணணும். ஸோ அப்போ 2 பில்டிங்ஸ் அக்கௌண்ட் 9,500, 2 இன்வெஸ்ட்மெண்ட் 400, அடுத்து ஸ்டாக்கு பிளான்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ், இது எல்லாமே கிரெடிட் சைடும் வரும். ஸோ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டு, அடுத்த பார்ட் போடுறப்ப நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம டெபிட் பண்ணதில் கிரெடிட் பண்ணணும், கிரெடிட் பண்ணதில் டெபிட் பண்ணணும். ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் அதே 3,915 வரும். ஆனால் ரெண்டாவது நம்ம இங்கே ரிவர்ஸ் மெத்தடில் போடுறப்ப இந்த 3,950 நம்ம ஓல்டு பார்ட்னர் நியூ பார்ட்னர் ரெண்டு பேருக்குமே அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஷேர் பண்ணணும். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோனா 4:2:3. ஸோ இந்த வேல்யூ வந்து அவங்க கொடுக்கல, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அவங்க கொடுக்கல, நம்ம தான் வந்து கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணால் 4:2:3. ஸோ இது எப்படி இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். இப்போ இதை ஷேர் பண்ணால் ஜெயாவுக்கு 1,740, சாமிக்கு 870, ஆனந்திக்கு வந்து 1,305 வரும். அடுத்தது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 30,000 20,000. பை கேஷ் ஆனந்தி பார்த்திங்கன்னா 15,000 கேஷ் கொண்டு வராங்க, அப்போ ஆனந்திக்கு மட்டும் 15,000. அடுத்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட் போடுறப்ப பார்த்திங்கன்னா ஆசெட்டஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் வந்திருக்கு, ஸோ அதை போடணும். அதே மாதிரி அடுத்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா ரீவேல்யூவேஷன் லாஸ் வந்திருக்கு, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம இங்கே கிரெடிட் சைட் போடுவோம். பை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட் வந்து ஜெயாவுக்கு 2,016, சாமிக்கு 1,305. அடுத்து ரீவேல்யூவேஷன் லாஸ் வந்து கிரெடிட் சைட் டெபிட் சைட் 2 ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் லாஸ் 1,740, 870, 1,305. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் 30,870 ஜெயாக்கு வருது, 20,435 சாமிக்கு, 13,695 வந்து ஆனந்திக்கு வருது. இதை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போகணும். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் போடுறப்ப கேபிட்டல் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபைன் பண்ண பேலன்ஸ் இன் ஃபிகர். அடுத்தது கிரெடிட்டா 65,900. நெக்ஸ்ட்
ஸோ நெக்ஸ்ட்டு அசட்ஸ் போடுறப்ப பார்த்திங்கன்னா அவங்க தான் வேல்யூஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆசெட்ஸ் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போடணும். பிளான்ட் அண்ட் மிஷினரி 35,000, பில்டிங் 50,000, பேங்க் மட்டும்தான் அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. 1,200 பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க பேங்க்கோட வேல்யூ. இதில் பார்த்திங்கன்னா ஆனந்தியோட கேபிட்டல் 15,000 இருக்குது. அப்போ அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணோம்னா 16,200. டெட்டாஸ் 9,700, ஸ்டாக் வந்து 20,000. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா டோட்டல் 1,30,900. ஸோ இந்த சம்மில் என்னென்னா நம்ம மெமராண்டம் ரீவால்யூஷன் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆஸ் இட் இஸ் ரீவால்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே தான் நம்ம போடணும். ஸோ அவங்க வந்து வேல்யூஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுத்தாங்கனாலே நம்ம வந்து மெமராண்டம் ரீவால்யூஷன் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். The following is the balance sheet of X and Y who share profit in the ratio of 3:2 as on 31/3/2017. Liabilities X capital, Y's capital, creditors, assets, buildings, stock, debtors, bank. On the date, Z was admitted as a partner on the following terms. He will pay rupees 25,000 as capital. He will pay rupees 10,000 as goodwill, 1/5 share in the profits of the firm. The assets are to be revalued as under building rupees 40,000, debtors rupees 9,000, stock rupees 14,000. Give journal entry to record the above. Prepare revaluation account, capital account and balance sheet. Also find new profit sharing ratio. So இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி XY பார்ட்னர் இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. Z அப்படிங்கிற பார்ட்னரை 25,000 கேபிட்டல் பே பண்ணுறாரு. அண்ட் தென் 10,000 குட்வில் வந்து குட்வில்காக பே பண்ணுறாரு. அசட்ஸ் வந்து ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் குட்வில் வந்து நம்மளுக்கு வருது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்த சம்ஸ்லாம் குட்வில்க்கு அமௌண்ட் பே பண்ணுறத கொடுக்கல. இந்த சம்மில் குட்வில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா C வந்து குட்வில்க்கும் அண்ட் தென் கேபிட்டல் அமௌண்ட்டு கொண்டு வரதுக்கான என்ட்ரி. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 2 C's கேபிட்டல் அக்கௌண்ட் 2 குட்வில் அக்கௌண்ட். கேபிட்டல் வந்து 25,000, குட்வில் வந்து 10,000. அடுத்தது அசட்ஸ் ரீவேல்யூ பண்ணுறதுக்கான என்ட்ரி. பில்டிங் பார்த்தீங்கன்னா 40,000 சொல்லியிருக்காங்க, 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெட்டாஸ் ஆல்ரெடி 10,000 இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில், 9,000 ரீவேல்யூ பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ 1,000 வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸ்டாக் அதே மாதிரி நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் 15,000 இருக்குது, ரீவேல்யூ பண்ணது 14,000, 1,000 வந்து ரெடியூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுக்கான என்ட்ரி. அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். அப்போ என்ட்ரி பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் to revaluation account 10,000. அடுத்தது அசட் வேல்யூ ரெடியூஸ் ஆனதுக்கான என்ட்ரி. ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டெட்டா to debtors account to stock account 2,000 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி போடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். Credit side buy buildings account 10,000, debit side 2 debtors account 2 stock account. Then இப்போ அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 8,000 வந்து ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் வரும். ஸோ அதை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போது 8,000 எக்ஸுக்கு 3/5 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்தா 4,800, ஒய்க்கு 3,200 வரும். இப்போ ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்கான என்ட்ரி வந்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஒய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா Z வந்து 10,000 குட்வில்காக பே பண்ணியிருக்காரு. அதை வந்து நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கான என்ட்ரி குட்வில் அக்கௌண்ட் டெட்டா டு எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஒய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இங்கே சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கு எக்ஸு ஒய்யும் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு கொடுக்கல. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் இல்லாதனால அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்னன்னா 3:2. 10,000 3:2 ரேஷியோவில் பிரித்தா எக்ஸுக்கு 6,000 வரும், ஒய்க்கு வந்து 4,000 வரும். அடுத்தது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 20,000 25,000. பை கேஷ் அக்கௌண்ட்டில் Z-க்கு மட்டும் 25,000. அடுத்தது பை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் 4,800 3,200. நெக்ஸ்ட்டு குட்வில் அக்கௌண்ட். ஸோ இந்த குட்வில் அக்கௌண்ட் என்னென்னா Z வந்து 10,000 பே பண்ணார். அதை வந்து நம்ம எக்ஸுக்கு ஒய்க்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அது பை குட்வில் அக்கௌண்ட் 6,000 4,000. இப்போ இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் இன் ஃபிகர் டெபிட் சைடு வருது எவ்வளோனா 30,800 32,200 25,000. ஸோ இதை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலுங்கிற இடத்துல போடணும். அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலில் எக்ஸுக்கு 30,800, ஒய்க்கு 32,200, Z-க்கு 25,000 ஆட் பண்ணால் டோட்டல் கேபிட்டல் 88,000. அடுத்தது கிரெடிட்டாஸ் 15,000. தென் அசட்ஸில் குட்வில்க்கு வந்து 10,000 அமௌண்ட் பே பண்ணியிருக்காரு, அதனால் அந்த குட்வில் வரும். அடுத்தது பில்டிங்ஸ் 40,000, டெட்டாஸ் 9,000, ஸ்டாக் 14,000. ஸோ இதில் நான் டைரெக்டாக ரீவேல்யூ பண்ண வேல்யூஸை போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா பில்டிங் 30,000 போட்டு கீழே ஆட் வேல்யூ அப்ரிஷியேட்டட்னு போட்டு 10,000 ஆட் பண்ணியும் போட்டுக்கலாம். அடுத்தது கேஷ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ கேஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்ட்னர் 25,000 கேஷ்
பார்ட்னர் வந்து 25,000 கேபிட்டலுக்காக அமௌண்ட் கொண்டு வந்திருக்காரு. அதையே ஆட் பண்ணால் டோட்டலாக 30,000. ஸோ இங்கே இந்த பேலன்ஸ் ஷீட்டில் நான் டைரெக்டாக அமௌண்ட்டை போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா ப்ரீவியஸ் சம்ஸ்லலாம் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ ஆட் பண்ணோன்னா பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் 1,03,000 வருது. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்ட்னர்ஸோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:2. அதாவது எக்ஸுக்கு வந்து 3/5 வரும். இதே ஒய்க்கு போடுறப்ப 2/5 வரும். தென் ஜெட் அப்படிங்கிற பார்ட்னர் வந்து அவங்க எவ்வளோக்கு அட்மிட் பண்ணுறாங்கன்னா 1/5 ஷேருக்கு அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை வச்சு ஃபைன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து 1/5 எக்ஸு ஒய்யும் ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. அப்போ பேலன்ஸ் வந்து 4/5 இருக்கும். இப்போ இந்த 4/5 வச்சு கண்டுபிடிச்சோன்னா எக்ஸுக்கு 3/5 இன்ட்டு 4/5, அதே மாதிரி ஒய்க்கு 2/5 இன்ட்டு 4/5 வரும். இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 12/25 வரும். ஒய்க்கு போடுறப்ப 8/25 வரும். ஜெட்டோடது 1/5 கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு எல்சிஎம் எடுத்து ஃபைன் பண்ணிங்கன்னா 5/25 வரும். அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 12:8:5 அப்படிங்கிற ரேஷியோ வரும். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இதில் தான் புதுசாக நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. குட்வில்க்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. Seventh sum, A and B are partners sharing profits in the ratio of 3:2. C is admitted and new profit sharing ratio 2:2:1. C brings in cash rupees 8,000 for capital and rupees 2,000 for goodwill. The balance sheet of AB is as follows. Capital A 8,000, B 8,000, reserve 4,000, assets goodwill 2,500, assets 17,500. Give journal entries and prepare balance sheet of the new firm. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி வந்து கேபிட்டலுக்கு 8,000 கேஷ் கொண்டு வராரு, குட்வில்க்கு ஒரு 2,000 கேஷ் கொண்டு வரதா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி வந்து போடணும். வந்து கேபிட்டலுக்கு குட்வில்க்கு அமௌண்ட் கொண்டு வராரு, அதுக்கான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு குட்வில் அக்கௌண்ட். கேபிட்டல் 8,000, குட்வில் 2,000. அடுத்தது குட்வில் 2,000 வந்து நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். குட்வில் அக்கௌண்ட் டேட்டா டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். 2,000 நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஏக்கு மட்டும்தான் வரும், பிக்கு எந்த ஷேரும் வராது. ஏன்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோவுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. இந்த ரேஷியோ வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓல்டு ரேஷியோ பார்த்திங்கன்னா ஏக்கு 3/5 வருது, நியூ ரேஷியோ வந்து 2/5 வருது. இதே பிக்கு போடுறப்போ ஓல்டு ரேஷியோ 2/5 அண்ட் தென் நியூ ரேஷியோ பார்த்திங்கன்னா சேம் 2/5 தான் வருது. இப்போ லெஸ் பண்ணோம்னா ஏக்கு வந்து 1/5 வரும், பிக்கு வந்து 0 தான் வரும். அப்போ என்னென்னா ஏ மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, அதனால் அந்த ஃபுல் அமௌண்ட்டு ஏக்கு மட்டும்தான் வரும், பிக்கு எதுவும் வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வேறு அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எதுவும் ரீவேல்யூ பண்ணுறதா கொடுக்கல. ஆனால் லைபிலிட்டியில் பார்த்திங்கன்னா ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் கொடுத்துருந்தா அதை நம்ம வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கான என்ட்ரி பார்த்திங்கன்னா ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இது அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி நம்ம ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணோன்னா ஏக்கு 2,400 வரும், பிக்கு வந்து 1,600 வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குட்வில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் குட்வில் 2,500 கொடுத்துருக்காங்க, அதை ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ட்ரி போடணும். ஸோ அதை ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கான என்ட்ரி என்னென்னா ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு குட்வில் அக்கௌண்ட். டோட்டலாக எவ்வளோ குட்வில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2,500. இந்த 2,500 பார்ட்னருக்கு அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2ங்கிற ரேஷியோவில் ஷேர் பண்ணால் ஏக்கு வந்து 1,500 வரும், பிக்கு வந்து 1,000 வரும். ஸோ இந்த குட்வில்க்கு மட்டும் கொடுக்குறப்ப நம்ம குட்வில்க்கு அவங்க அமௌண்ட் கொண்டு வராங்கன்னா அதையும் ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு அவங்க சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் ஷேர் பண்ணணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் குட்வில் இருக்குது அப்படின்னாலும் அந்த எக்ஸிஸ்டிங் குட்விலையும் நம்ம ரைட் ஆஃப் பண்ணணும். அடுத்தது அசட்ஸ் லைபிலிட்டிஸ் எதுவும் ரீவேல்யூ பண்ணுறதா கொடுக்கல, அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஏவோட கேபிட்டல் 8,000, பியோடது 8,000. அடுத்தது பை கேஷ், சி வந்து 8,000 கேஷ் கொண்டு வராரு கேபிட்டலுக்காக, ஸோ சிக்கு மட்டும் 8,000. அடுத்தது
பை குட்வில்ல ஏ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, அதுக்காக நம்ம குட்வில்லை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ பை குட்வில் 2000. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம என்ட்ரிஸ் வந்து இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது ரிசர்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அதுக்கு பை ரிசர்வ் அக்கௌண்ட் ஏக்கு 2400, பிக்கு 1600. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் குட்வில்லை ரைட் ஆஃப் பண்ணோம், அதுக்கு டெபிட் சைட் டூ குட்வில் 1500, 1000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஏவோட பேலன்ஸ் 10,900, பிக்கு 8,600, சிக்கு வந்து 8,000 வரும். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம். பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு லைபிலிட்டியில் கேபிட்டல் மட்டும்தான் வரும், ஏன்னா ரிசர்வ்ஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதுனால கேபிட்டல் மட்டும்தான் வரும். ஸோ அந்த கேபிட்டலும் நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ்னு ஃபிகர் வந்ததோ அதை தான் போடணும். அடுத்ததான் அசட்ஸில் குட்வில் வந்து 2000. நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த 2500 போடலையா அப்படின்னு கேட்டோன்னா அதை தான் நம்ம ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கூடாது. நியூ பார்ட்னர் வந்து 2000க்கு குட்வில் கொண்டு வராரு, அதை தான் நம்ம போடணும். அடுத்தது அசட் சேம் 17,500. கேஷில் பார்த்தீங்கன்னா சி வந்து 8,000 கேஷ் கொண்டு வந்திருக்காரு, அதை மட்டும் போடணும். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் 27,500. ஸோ இந்த குட்வில்க்கு வந்து என்ட்ரிஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில் சம்ஸ்க்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். Next, 8th sum. The following is the balance sheet of X and Y who share profits on the ratio of 3:2 as on 1/1/2017. Liabilities, creditors, X capital, Y's capital, assets, bank, data, stock, buildings. On the above date, Z was admitted as a partner on the following terms. He will pay rupees 25,000 as capital. He will pay rupees 10,000 as goodwill for 1/3 share in the profit of the firm. The assets are to be valued under buildings 40,000, data 9,000, stock 14,000. Give journal entries to record the above. Prepare revaluation account, capital account and balance sheet of the new firm. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெட் வந்து கேபிட்டல் கொண்டு வந்ததுக்கான என்ட்ரி போடணும். ஸோ அதுக்கான என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு ஜெட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் தென் டூ குட்வில் அக்கௌண்ட். கேபிட்டலில் 25,000 வரும், குட்வில்லில் வந்து 10,000 வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அசட்ஸ் வந்து ரீவேல்யூ பண்ண இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பில்டிங் 40,000 கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்டில் 30,000 தான் இருக்குது, 10,000 அதிகமாக இருக்குது. டெட்டாஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் 10,000 இருக்குது, ஆனால் நம்மளுக்கு ரீவேல்யூ பண்ணி 9,000 கொடுத்துருக்காங்க, 1,000 ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் 15,000 இருக்குது, நம்மளுக்கு ரீவேல்யூ பண்ணி 14,000 கொடுத்துருக்காங்க. அப்போ பில்டிங் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டேட்டாஸும் ஸ்டாக்கும் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆன அசட்டுக்கு நம்ம என்ட்ரி போடணும். ஒரு அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவோம். என்ட்ரி வந்து பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் 10,000. அடுத்தது டேட்டாஸும் ஸ்டாக்கும் ரெடியூஸ் ஆனதுக்கான என்ட்ரி ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு டேட்டாஸ் அக்கௌண்ட் டு ஸ்டாக் அக்கௌண்ட் ஈச் வந்து 1,000 மட்டும்தான் வரும். ஸோ நான் இங்கே வந்து செப்பரேட் என்ட்ரியாக போட்டிருக்கேன், நீங்கள் ஒரே என்ட்ரியாக கூட போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அடுத்தது குட்வில்க்கு வந்து 10,000 அமௌண்ட்டு பே பண்ணுறாரு ஜெட்டு. ஸோ அதை வந்து பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி போடணும். அதுக்கான என்ட்ரி என்னென்னா குட்வில் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு வைஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் இல்லை, அதனால் நம்ம ஓல்டு ரேஷியோவையே சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை எடுத்துக்கிறோம். 10,000 3:2 ரேஷியோவில் பிரித்தா எக்ஸுக்கு 6,000 வரும், ஒய்க்கு வந்து 4,000 வரும். அடுத்து ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு பை பில்டிங்ஸ் அக்கௌண்ட் 10,000, தென் டூ டேட்டாஸ் அக்கௌண்ட் 1,000, டூ ஸ்டாக் அக்கௌண்ட் 1,000. இப்போ இந்த பேலன்ஸ் இன் ஃபிகர் 8,000 வரும். இந்த 8,500 நம்ம இந்த 8,000 3:2 ரேஷியோவில் பிரித்தோம்னா எக்ஸுக்கு 4,800 வரும், ஒய்க்கு 3,200 வரும். அடுத்தது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், எக்ஸுக்கு 20,000, ஒய்க்கு 25,000. தென் பை கேஷில் ஜெட் வந்து 25,000 கேஷ் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு பை கேஷ் ஜெட்டுக்கு மட்டும் 25,000. தென் ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் வந்துச்சு, அதுக்கு பை ரீவால்யூஷன் அக்கௌண்ட் 4,800, 3,200. நெக்ஸ்ட்டு குட்வில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்யும் ஷேர் பண்ணதுக்கான என்ட்ரி பை குட்வில் அக்கௌண்ட் 6,000, 4,000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணால் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டோட பேலன்ஸ் 30,800, 32,200, 25,000 வரும். அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டில் கிரெடிட்டாஸ் 15,000, கேபிட்டல் நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஃபைன் பண்ண பேலன்ஸ் அண்ட் ஃபிகர் மட்டும்தான் வரும், டோட்டலாக 88,000. அடுத்தது குட்வில்க்கு 10,000 கேஷ் பே பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் குட்வில் பில்டிங் 30,000, பேங்க் வந்து 5,000 இருக்குது, அதோட ஜெட் கேபிட்டல் ஆட் பண்ணால் டோட்டலாக 30,000. தென் டேட்டா ஸ்டாக் இதெல்லாமே ரீவேல்யூ பண்ண வேல்யூ போடணும். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் ஷீட் டோட்டல் 1,03,000 வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. அடுத்த வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.